ரவி, நான் வந்து தமிழ்ல சொல்லட்டுங்களா? நீங்க வந்து you've been through some of the hardest storms. என்ன சோகம் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க வந்து வெளிய எல்லாரு கூடமே நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க. ஓகே, that's okay. That's possible, you know. But what you do is, Mr. Ravi, நீங்க உங்க லைஃப்ல வர யாரு வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க அதை லைட்டா மாத்திடுறீங்க. That is who you are. And இந்த ஜேர்னில எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்கு. என்னன்னா, every human being in the world, I would like for them to see the God in you, because I see the God in you and I would not want to see anything else. Thank you for giving us such a beautiful event, such a beautiful heart. இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். உங்க எல்லாருக்குமே அவங்கள தெரியும். கெனிஷா மட்டும்தான். She put this whole show up for me. எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாக தெரியாது. நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணமான கென்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கென்னும் என் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதுன்னெலாம் நியூஸ் வந்தது. நானும் போய் பார்த்தேன். எல்லோரும் சொன்னாங்க என்ன சார் அப்படின்னு. நான் போய் பார்த்தேங்க, அப்படி எதுவும் இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இது வரைக்கும் என் சொத்து, இதை யாரால் முடக்க முடியும்? காசு சம்பாரிச்சு வர்றது போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சொத்தை எவன் ஒருத்தன் லைஃப்பில் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர். நடிகர் ரவிமோகன் இன்னைக்கு ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற பெயர்ல தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கியிருக்காரு. இதுக்கான அறிமுக விழா சென்னையில் நடைபெற்று வருது. இந்த நிகழ்ச்சியில ரவிமோகனுடைய தோழி கெனிஷா, நடிகர்கள் கார்த்தி, சிவகார்த்திகேயன், சிவராஜ்குமார், எஸ்.ஜே. சூர்யா, பிரபல இயக்குநர்கள் அண்ட் தயாரிப்பாளர்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க. ரவிமோகனும் கெனிஷாவும் இன்னைக்கு சென்னை வரதுக்கு முன்னாடி தயாரிப்பு நிறுவனம் வெற்றி பெறணும் என்பதுக்காக 2 பேருமே திருப்பதி போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்நிலையில நிகழ்ச்சியில பேசிய ரவிமோகன், இந்த நிகழ்வு நடக்க ஒரே காரணம் கெனிஷா தான். நான் யாருன்னு எனக்கு உணர வச்சிருக்காங்க. எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் கெனிஷா. இவங்கள போன்ற ஒருத்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ரவிமோகன் பேசும்போது கெனிஷா கண் கலங்கினாங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. பேர் என்ன பண்ற? நான் இன்னும் என் பேர் சொல்லல. சொல்லு. சந்தோஷ். உன் பேரு? ஹாசினி. பட் இங்க இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனா வெளியே சொல்ல முடியாது. அதில் ஓகே, இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டாக எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து இல்லை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார். எது நடந்தாலும் நாம் அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு, இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார், பிளாக் பஸ்டராக வரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும். அண்ட் ரவிமோகன் துவங்கிய தயாரிப்பு நிறுவனத்தில் கெனிஷாவும் பங்குதாரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரவிமோகன் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.